இந்த வீடியோட தலைப்பை பார்த்ததுமே உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். எப்படிப்பா நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்கான அந்த பதில் தான் இந்த வீடியோ. உங்க வாழ்க்கையை நீங்க மேம்படுத்த பல மோட்டிவேஷன்ஸ் வீடியோ பாப்பீங்க, பல புத்தகங்கள் படிப்பீங்க, பல அறிவான மனிதர்கள் பேசுறதை கேட்டிருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் உங்க வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போறதுக்குமான காரணம் உங்ககிட்ட இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பதிவு. உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையா அமையும் அப்படின்றத பல ஆராய்ச்சி மூலமா, பல கதைகள் மூலமா, பல தன்னம்பிக்கை வரிகள் மூலமா இந்த பதிவை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த ஒட்டுமொத்த வீடியோவுடைய முழு கருத்தை 2 வரியில சொல்லலாம். ஒரு சில வார்த்தைகள் நம்மை கொல்லும், ஒரு சில வார்த்தைகள் நம்மை வெல்லும். புரியல? நாங்க ஒரு சின்ன கதை சொல்றோம். இந்த கதை வழியா நம்மளுடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற அந்த வலிமையை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்துக்கு ஒரு மாலை பொழுதுல ஒரு துறவி வராரு. அப்ப அங்க இருக்கிற கிராம மக்கள்லாம் அந்த துறவி கிட்ட ஒரு விஷயத்தை கேக்குறாங்க. நீங்க எங்க ஊருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, எங்க கிராமத்துல இருக்கிற ஒரு பெரியவர் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. கடந்த 1 வாரமா அவருக்கு தீராத ஒரு காய்ச்சல் இருக்கு. நீங்க எப்படியாவது உங்க பவரை யூஸ் பண்ணி அந்த பெரியவரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் கேக்குறாங்க. அதுக்கு அந்த துறவியும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை பார்க்க போறாரு. ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து அந்த துறவி ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, இந்த பெரியவர் நல்லா வரணும் அப்படின்னா நான் சொல்ற மந்திரத்தை நீங்க எல்லாரும் உங்க மனதார திருப்பி சொல்லுங்க, அவர் நலமா வந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு இளைஞர் என்ன சொல்றான், இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும்? அந்த பெரியவரை குணப்படுத்தணும்னா ஒரு நல்ல டாக்டரை கூப்பிடுங்க, வைத்தியம் பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு வெறும் வார்த்தையை வச்சு எப்படி அவரை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்றாரு. உடனே அந்த துறவி அந்த இளைஞனை பார்த்து, என்னோட லைஃப்ல நான் பார்த்த மிகப்பெரிய முட்டாள் நீதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இளைஞனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்னது, நான் முட்டாளா? நீ தான் முட்டாளு, யார பார்த்து முட்டாள்னு சொல்ற அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. இவர் கோவப்பட்டதை பார்த்த அந்த துறவி இப்பதான் அந்த ஆழமான கருத்தை சொல்றாரு. நான் உன்கிட்ட முட்டாள்ன்ற வார்த்தையை மட்டும்தான் உச்சரிச்சேன். அந்த முட்டாள்ன்ற வார்த்தை உனக்குள்ள ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கு. அப்படின்னா ஒரு எதிர்மறையான வார்த்தை உன்னை கோபப்படுத்தும்னா ஏன் நேர்மறையான வார்த்தை அவருடைய உடம்ப சரி செய்யாது அப்படின்னு முடிச்சாரு. ஆக அந்த கதை மூலமா என்ன சொல்ல வரோம்னா, வார்த்தைக்கு பலம் உண்டு. எதிர்மறையான வார்த்தைகள் ஒரு மனிதனை காயப்படுத்தும். ஆனா ஆக்கப்பூர்வமான நேர்மறையான வார்த்தைகள் மனதிற்கு மருந்து அமையும். எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையிலே பசுமரத்தாணி போல பதிஞ்சு போயிடும். அந்த ஆணியை எடுத்தாலும் அந்த தழும்பு அங்கதான் இருக்கும். ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல நேர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது அது நம்மள ஒரு நேர்த்தியான ஒரு மனிதனா உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல் அப்படின்றது மொழியோட வெளிப்பாடு மட்டுமல்ல, அது உள்ளத்தின் வெளிப்பாடு. சொற்கள் வெறும் வார்த்தைகள் மட்டும் அல்ல, அது அவங்க வாழ்கின்ற வாழ்க்கையோட அடையாளம். உள்ளத்தின் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும்னு பாரதியார் கவிதைகளை நாம படிச்சிருப்போம். ஆக நம்மளுடைய வாய் வழியா வர நல்ல வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. வளம் வாய்ந்த வார்த்தைகளை பேசுபவர்களே வளம் வாய்ந்தவர்கள் சொல்றாங்க. பறவைகள் பறவைகளா பிறந்து பறவைகளா சாவுது. விலங்குகள் விலங்குகளா பிறந்து விலங்குகளா மடியுது. ஆனா மனிதன் மட்டும்தான் பிறந்து அவனால மனிதனாவும் வாழ முடியும், விலங்காவும் வாழ முடியும். அதே சமயம் உன்னத நிலையான இறைநிலையை கூட அடைய முடியும். இன்னொரு சின்ன குட்டி கதை சொல்றேன். இதுக்கு ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? ஹனுமன். ஒரு சின்ன ராமாயண கதை சொல்றேன். ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிடுறாரு. இங்க ராமன் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹனுமன் சீதையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு திரும்பிய ராமன் கிட்ட சொல்லும் போது அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்க ராமன் கிட்ட ஹனுமன் யூஸ் பண்ண அந்த முதல் வார்த்தை ஒரு பாசிட்டிவான வார்த்தையா இருந்துச்சு. இதெல்லாம் இலக்கியங்கள் வழியா, புராண கதைகள் வழியா நமக்கு உணர்த்துற சின்ன சின்ன விஷயங்கள் தான். அத நாம மட்டும் இல்ல, நம்ம எதிரில இருக்கிற எதிரியா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யார்கிட்டயுமே நம்ம யூஸ் பண்ற அந்த வார்த்தைய பாசிட்டிவான வார்த்தையா யூஸ் பண்ணும்போது, நேர்மறையான வார்த்தையா யூஸ் பண்ணும்போது அது நமக்கும் ரொம்ப நல்லதை கொடுக்குது, எதிரில இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கும் அது நல்லதை கொடுக்குது. சரி, அறிவியல் பூர்வமா வருவோம். வார்த்தைகளுக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி மூலமா நிரூபிச்சிருக்காங்க. யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப் அப்படின்ற புத்தகத்தை கோலின் அப்படின்ற ஒரு ஆசிரியர் எழுதுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு ஏற்பட்ட நோயை தன்னுடைய மனோ சக்தியால விரட்டி அடிச்சுன்னு எழுதியிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு ஆராய்ச்சியும் பண்ணிருக்காரு. 2 தொட்டியில 2 கேரட்டை வச்சு வளர்த்திருக்காரு. ஒரு கேரட்ல தண்ணி ஊத்தும் போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ நல்லா வளருவ அப்படின்னு பாசிட்டிவான
வேர்ட்ஸ சொல்லியே டெய்லியும் தண்ணி ஊத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கேரட்ல தண்ணி ஊத்தும் போது நீ நல்லாவே வளர மாட்ட, உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நெகட்டிவான வேர்ட்ஸ சொல்லியே தண்ணி ஊத்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த 2 தொட்டியில நேர்மறையான வார்த்தைகளை வச்சு சொன்ன அந்த கேரட் நல்லா வளர்ந்துருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் நீ வளர மாட்ட, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வளர்த்த அந்த கேரட் கருகி போயிடுச்சு. ஆக நேர்மறை வார்த்தைகளுக்கு ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி இருக்கு அப்படின்றத இந்த ஆராய்ச்சி மூலமா அவர் நிரூபிச்சிருக்காரு. ஒரு அழகான வரிய புத்தர் சொல்லியிருக்காரு, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அது பிறருக்கு பயனுள்ளதாக இல்லாவிட்டால், சிலருக்கு அது விருப்பம் இல்லாவிட்டால் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. நல்ல வார்த்தைகளை வச்சு பேசணும்னு சொல்றீங்க, ஓகே, பட் பேசிக்கா நான் எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு சின்ன கருத்து என்ன தெரியுமா? நீங்க பேசுறதுக்கு முன்னாடி, உங்க வார்த்தையை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க சொல்ற இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம பேச போறது உண்மைதானா? உண்மை அப்படின்னா நாம யாருக்கு சொல்றோமோ அது அவங்களுக்கு தேவைதானா? அதை அவங்க கேட்கறதுனால அதனால அவங்களுக்கு பயன் இருக்குமா? கடைசியா இதெல்லாம் நாம ரொம்ப ஸ்வீட்டா இனிமையா சொல்ல முடியுமான்றதை யோசிச்சு எதிரில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க பேசுங்க. இதெல்லாம் யோசிக்க முடியலன்னா அமைதியாவே இருந்துருங்க. ஒரு விஷயத்தை நாம இங்க புரிஞ்சுக்கணும். 1 டைம் பேசுறதுக்கு முன்னாடி 2 டைம் யோசிக்கிறவங்க தான் வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்காங்க. வரலாற்றுல இப்போ ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாருடைய வார்த்தைகள் நேர்மறையா இருக்கும். அவங்க பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 1000 வாட்டி யோசிப்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அடையாளமா வரலாறா இருக்கு. ஒரு சிலரோட பேச்சு நம்மள மறைக்க வைக்கும், மயக்க வைக்கும், வியக்க வைக்கும். அவங்க சொல்ற அந்த நேர்மறையான வார்த்தைகள் இருக்குல்ல, அது நம்ம மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்கும். ஆக அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அந்த வலிமை மற்றவர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இருக்கு. ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர் ஒன்னு சொல்லியிருக்காரு, சொல்லின் சுருக்கம் அறிவின் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத நாம சொல்ற அந்த வார்த்தையை சுருக்கமா ரொம்ப பாசிட்டிவா சொல்லும் போது அது எதிரில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஆக சிறந்த சக்தியை கொடுக்குது. நீங்க யாரையாவது நேர்ல பாக்குறீங்கன்னா அவங்க நலம் விசாரிக்கிறப்ப கூட நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நம்ம யூஸ் பண்ற அந்த வார்த்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல கோவில்லையோ மந்திரங்கள் சொல்றாங்கல்ல, அந்த மந்திரங்கள் தமிழ்ல இருக்கலாம் இல்ல வேற்று மொழியில இருக்கலாம். அதோட அர்த்தங்களை நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவான வேர்ட்ஸா தான் இருக்கும். திரும்ப நேர்மறையான வார்த்தைகளை நாம யூஸ் பண்ணும்போது அதை நாம கேட்கும் போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் உருவாகும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்கள்கிட்ட யாராவது வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா சில பேர் என்ன திரும்ப சொல்லுவாங்க, என்னத்தங்க சொல்ல, ஏதோ இருக்கும் அவ்வளவுதான், எனக்கு தலையெழுத்தே சரியில்லை, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கடவுளுக்கு கண் இல்லையா, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆக அவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாம போனாலும் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை நெகட்டிவான வேர்ட்ஸா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கம்பான்னு சொல்ற மனிதர்களை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா தான் இருக்கு. ஆக யாராவது உங்கள்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நீங்க அப்படி இல்லைன்னா கூட அப்படி சொல்லி பழகுங்க. உங்களை நீங்களே பாசிட்டிவ் வைபோட வச்சுக்கும் போது, நேர்மறை வார்த்தைகளால உங்களை நீங்களே உருவாக்கும் பொழுது நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம சொல்ற அந்த வார்த்தைகள் வாயில இருந்து மட்டும் வரல, ஆழ் மனசுல இருந்து வருது. அப்ப ஆழ் மனசுலயே உங்களை நீங்களே நெகட்டிவா காமிச்சுக்கும் போது நீங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்க. அதுக்கு பதிலா இப்படி சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு சக்தி உருவாகும். நாம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தைய 1,00,000 தடவைக்கு மேல சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. நமக்கு உடம்பு சரியாம இருக்கும் போது நான் சரியாயிருவேனா, செத்துருவேனா, இப்படியே இருந்துருவேனா அப்படின்னு நெகட்டிவா பேசாம உங்களுக்குள்ள நீங்களே நான் சரியாயிடுவேன், ஆரோக்கியமா திரும்ப வந்துருவேன், நான் சரியாயிடுவேன், ஆரோக்கியமா திரும்ப வந்துருவேன் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கும் போது அது உங்களுக்குள்ள ஒரு சக்தியை உருவாக்குது, ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குது, நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குது. அது வழியா உங்களை நீங்களே காப்பாத்திக்க முடியும். இந்த வார்த்தைகளை நலம் விசாரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த லட்சியத்தை அடைய போறீங்களோ அதுக்காகவும் நீங்க சொல்லிக்கலாம். நான் பணக்காரன் ஆகணும், நான் மகிழ்ச்சியானனா இருக்கணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கும் போது, நல்ல வார்த்தைகளால உங்களை நீங்களே நிரப்பிக் கொள்ளும் போது நீங்க அதுவாவே ஆவீங்க. பிரபஞ்ச விதின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நீங்க என்னவாக ஆக ஆசைப்படுறீங்களோ அதை உங்க வார்த்தைகள் வழியா, ஆழ் மனதின் வழியா வார்த்தைகளா வெளிப்படுத்தும் பொழுது, இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப அந்த வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விதி இருக்கு. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க. ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 7000 இருந்து 13,000 வார்த்தைகளை பயன்படுத்துறான் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. இந்த 13,000 வார்த்தைகள்ல நீங்க எந்த அளவுக்கு நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்றத ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. அதனுடைய அளவு அடுத்த நாள் கம்மியாகட்டும். அதாவது
அதாவது நேர்மறையான வார்த்தைகள் அதிகமாகட்டும், எதிர்மறையான வார்த்தைகள் குறைவாகட்டும். இதை நீங்க ஒரு மாசம் ஃபாலோ பண்ணுங்க. நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்க முடிக்கிறோம். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கடைசியா ஒரு தத்துவத்தை போட்டு முடிக்கிறேன். எழுத்துக்களின் தொகுப்பு வார்த்தை, வார்த்தைகளின் தொகுப்பு வாழ்க்கை. வார்த்தைகளின் வரம்பு மீறினால் வாழ்க்கை சாபம், வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை வரம்.